أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, தவிர்க்க முடியாத தனிமை, அதாவது அந்த தனிமையை தவிர்க்க முடியாது. அந்த தனிமையில் நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அந்த தனிமையை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுடைய இந்த உலக அமைப்பை பொறுத்தவரை இந்த உலகத்திலே உள்ள எல்லோரும் ஒரு நாள் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். உலகத்திலே பிறந்து விட்டாலே அவர்கள் நிச்சயமாக மரணம் என்ற ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹுடைய நியதி. அன்பிற்கினியவர்களே, எப்போது இந்த மனிதன் மரணத்தை மறக்கிறானோ, தான் அல்லாஹுவை சந்திக்கப் போகிறேன் என்பதை மறந்து வாழ்கிறானோ, அப்போது அவனுடைய வாழ்க்கையில் பாவங்களும் குற்றங்களும் அதிகமாக காணப்படுவதை நம்மால் உணர முடிகிறது. எப்போது ஒரு மனிதன் மரணத்தை நினைக்கிறானோ, தான் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிய வேண்டும் என்பதை நினைத்து கவனித்துக் கொண்டிருக்கின்றானோ, அவனுடைய வாழ்க்கை இறை பொருத்தத்தோடு அல்லாஹுவை முன்னோக்கிய வாழ்க்கையாக, இஸ்லாமிய மார்க்கத்தை முன்னோக்கிய வழியாக அவனுடைய வாழ்க்கை அமைவதை நம்மால் காண முடியும். அன்பிற்கினியவர்களே, மரணம் என்பது நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மரணத்தின் நினைவு எல்லா நேரங்களிலும் சதா நேரமும் நம்முடைய நினைவில், நம்முடைய சிந்தனையில் உதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஈமான் பரிசுத்த ஈமானாக, நம்முடைய ஈமான் சுத்தமான தூய்மையான ஈமானாக இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல இம்ரானுடைய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான்.
بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زهزه عن النار وأدخل الجنة فقد فاز فوزا عظيما. நபியே, தூதரே, அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய, மரணத்தை மறந்து வாழக்கூடிய, தனிமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், தனிமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், தனிமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற நினைவு இல்லாமல் வாழக்கூடிய மக்களுடைய காதுகளில் இந்த உபதேசத்தை நீங்கள் சொல்லுங்கள். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா ஆத்மாக்களும் ஒரு நாள் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இன்னமா துவஃபூன உஜூரக்கும் இலா யௌமில் கியாமா. அவர்களின் கூலிகள் நாளை மறுமையில் தான் கொடுக்கப்படும். நபியே, யார் நரகத்திலிருந்து விடுதலையாகி சொர்க்கத்திலே நுழைந்தார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக மகத்தான வெற்றி அடைந்தார்கள் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் என்னை உடுத்துகிறான் பாருங்கள். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் ثم تردون إلى عالم الغيب والشهادة. நபியே, எந்த மரணத்தை அவர்கள் வெறுக்கிறார்களோ, எந்த மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுகிறார்களோ அந்த மரணம் அவர்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. எங்கே கொண்டு செல்லப்படுவார்கள் அவர்கள்? ثم تردون إلى عالم الغيب والشهادة. மறைவானவற்றின் ஞானங்களை வைத்திருக்கக்கூடிய, மறைவானவற்றின் ஞானங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள், கொண்டு செல்லப்படுவார்கள். எங்கே ஓட முடியும்? எங்கே தப்பிக்க முடியும்? ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நபியே, அவர்கள் இரும்பு கோட்டையை கட்டிக்கொண்டு, எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், எப்படி வர்ணிக்கிறான் பாருங்கள். அவர்கள் இரும்பு கோட்டையை கட்டிக்கொண்டு காற்றே புகாத, எந்த ஒரு உலக படைப்புகளும் புகாத இடத்தில் அவர்கள் இருந்தாலும் யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, அங்கேயும் அவர்களை மரணம் சந்திக்க வரும். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நினைவூட்டலை நினைத்து பாருங்கள். இத்துணை ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வாழ்நாள் ஒரு அஜல், ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை வந்துவிட்டால் முடிந்தது கதை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். நபியே, மக்களுக்கு சொல்லுங்கள், அவர்களின் செல்வங்கள், குழந்தைகள் அவர்களை அல்லாஹ்வை விட்டு திருப்பி விட வேண்டாம். திருப்பி விட்டால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் அக்பர். யாருடைய நேரத்தில் மரணம் நெருங்குகிறதோ அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் சிறிது அவகாசம் கொடு என்று. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு நிமிடம் கூட, எப்படி ஒரு கன வினாடி கூட அல்லாஹ் பின்னால் அதை தள்ளவும் மாட்டான், முன்னாலும் வந்துவிடாது. நேரம், குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மரணம் அவனை சந்தித்து விடும். அன்பிற்கினியவர்களே, அந்த மரண நேரத்தில் மனிதன் படக்கூடிய கஷ்டங்கள், மனிதன் அடையக்கூடிய துன்பங்கள், அவனிடத்திலே அவன் உறவினர்களோடு, அவனுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கும் பொழுது, அல்லது தூக்கத்திலே, அல்லது பயணத்திலே, எப்போது வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவனை மலக்குல் மௌத் சந்திப்பார். எந்த தடைகள் வந்தாலும் அவரை அந்த தடைகள் தடுக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். எந்த தடைகள் வந்தாலும்
அவருக்கு அது தடைகளாக ஆகாது. அவருடைய அந்த நேரத்தை தள்ளி போடுவதற்கோ அந்த நேரத்தை தள்ளி வைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்பிருக்கிறவர்களே. எப்படி மரணம் வரும்? எப்படி மரணம் வரும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சூரத்துல் கியாமாவிலே அதை படம் பிடித்து காட்டுகிறான். கல்லா லகத்தி தராகிய وقيل من راق وظن أنه الفراق وظن أنه الفراق وظن أنه الفراق. நபியே, உமக்கு தெரியுமா, உமக்கு தெரியுமா, அவர்களின் தொண்டை குழிகளை உயிர் அடைக்கும் பொழுது அவன் கேட்பான், இந்த உயிரை எடுக்கக்கூடிய நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு ஓதி ஊதுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று. அவன் புரிந்து கொள்வான், இது குணப்படுத்தக்கூடிய நேரம் அல்ல, நாம் பிரியக்கூடிய நேரம் வந்துவிட்டதென்று. என்னாகும்? وَالْتَفَّتِ السَّاقُ بِالسَّاقِ إِلَى رَبِّكَ يَوْمَئِذٍ الْمَسَاقُ. அவனுடைய கெண்டை கால்கள் பிணைந்து கொள்ளும். கெண்டை காலோடு அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை பாருங்கள். எங்கே அவன் சொல்ல போகிறான்? இலா ரப்பிக, யாரிடத்திலே? இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். இன்றைய தினம் அவன் ரப்பை சந்திக்க போகிறான். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள், எவ்வளவு கவலையாக இருக்கும், எவ்வளவு துக்கமாக இருக்கும். நம்முடைய மனைவியை பிரிவோம், நம்முடைய குழந்தைகளை பிரிவோம், நம்முடைய பெற்றோர்களை பிரிவோம், நம்முடைய ஆசிரியர்களை பிரிவோம், நாம் சம்பாதித்த செல்வங்களை பிரிவோம், நாம் சேர்த்து வைத்த புகழை பிரிவோம், நாம் படித்த கல்வியை பிரிவோம். இந்த உலக வாழ்க்கையை விட்டு அந்த மனிதன் பிரிவான். யோசித்து பாருங்கள். நல்லவர்களாக இருந்தால், அல்லாஹுவை அஞ்சியவர்களாக இருந்தால், ஈமான் கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த அல்லாஹுவை முன்னோக்குவதையே தன் வாழ்நாளின் குறிக்கோளாக ஆக்கிக் கொண்டிருந்தால் அவர்களும் கவலைப்படுவார்கள். அவர்களும் கவலைப்படுவார்கள். ஏன்? உதவுவதற்கு யாரும் இல்லையே, ஒத்தாசைக்கு யாரும் இல்லையே, தாம் என்ன செய்ய போகிறோம் என்று அறியாதவராயிற்றே. சூரத்துல் ஹாமீம் சஜ்தாவை எடுத்து படித்து பாருங்கள். சூரத்துல் ஹாமீம் சஜ்தாவை எடுத்து ஒரு முறை படித்து பாருங்கள். وقال الذين كفروا ربنا أرنا الذين أضلانا من الجن والإنس نجعلهما تحت أقدامنا ليكونا من الأسفلين. الله أكبر. إن الذين قالوا ربنا الله إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة யார் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு, யாரை? அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அதில் உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, இறைவன் படைத்த தூய்மையான படைப்பாகிய அந்த மலக்குகள் வருவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு وأبشروا بالجنة التي كنتم توعدون. நீ பயப்படாதே. அல்லாஹ் அக்பர்.
நீ பயப்படாதே. அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, நீ கவலைப்படாதே. வஅப்ஷிரு பில் ஜன்னah, வஅப்ஷிரு பில் ஜன்னah, சொர்க்கம் இருக்கிறது, உனக்கு நற்செய்தி பெற்றுக்கொள். குன்தும் துஅதூன், நிரந்தரமாக அதில் வாழ்வாய். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. தனிமையில் இல்லை, நீ தனிமையில் இல்லை. உலகத்திலே துணையாக நாங்கள் இருந்தோம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையில் நண்பர்களாக நாங்கள் இருந்தோம். வ ஃபில் ஆখিরাহ, மறுமையிலும் நாங்கள் உனக்கு துணையாக இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்கள், எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்உன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். நீ அங்கே செல்வாயே, நீ எதையெல்லாம் விரும்பினாயோ அதுவெல்லாம் உனக்கு கிடைத்துவிடும். மனிதனே, கவலைப்படாதே. வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா. அல்லாஹ்வின் நினைவிலே களைப்படைந்த ஆத்துமாவே, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா. வா, அல்லாஹ்வை சந்திக்க செல்லலாம். வா, இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடையலாம் வா என்று அழைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொன்னார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الميت تحضره الملائكة فإذا كان الرجل صالحا قالوا أخرجوني أيتها النفس الطيبة كانت في الجسد طيبة أخرجي حميدة وأبشري بروح وريحان ورب غير غلبان. என்ன புகழ்ச்சி சொல்வார்கள் தெரியுமா? فلا يزال يقال لها ذلك حتى تخرج ثم يعرج بها إلى السماء. அல்லாஹ் அக்பர். அந்த ஆத்மாவிடத்திலே வருவார்கள் மலக்குகள், வந்து சொல்லுவார்கள், அஹ்ரிஜி அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, தய்யிபா, அழகான நிம்மதியான ஆத்மாவே வா, அழகான உடல் இருந்து வா. அஹ்ரிஜு ஹமீதத்தன் வ அப்ஷிரி பிரூஹ், அப்ஷிரி பிரூஹ் வ ரைஹான் வ ரப்பி கைரி கல்பான். உன் ரப்பு உன் மீது கோபத்தோடு இல்லாத நிலையில் வா என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? யா அல்லாஹ், உன் ரப்பு இந்த நேரத்திலே உன் மீது கோபத்தோடு இல்லை, வா என்று சொல்லுவார்கள். அவனுடைய உயிர் அவன் உடம்பில் இருந்து வெளியேறும். வெளியேறி வானத்திலே கொண்டு செல்லப்படும். மலக்குகள் வரவேற்பார்கள், மர்ஹபன் மர்ஹபா. அல்லாஹ்வுடைய நினைவிலே ஆத்மாவா, அல்லாஹ்வுடைய நினைவிலே ஊறி திளைத்த ஆத்மாவா, பாருங்கள், அல்லாஹ் உங்களை வரவேற்கிறான். 7 வானங்களின் கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. 7 வானத்துடைய கதவுகளும் திறக்கப்படும். அல்லாஹ்வின் அர்ஷுக்கு முன்னால் சென்ற அந்த உயிர், அல்லாஹ் அக்பர், சஜிதாவிலே விழும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதற்கு பிறகு அந்த உயிருக்கு கட்டளை இடுவான், மலக்குகளுக்கு எடுத்து செல்லுங்கள் அந்த உயிரை கபூருக்கு என்று. யாருடைய வாழ்க்கை? யாருடைய வாழ்க்கை? நல்லவர்களுடைய வாழ்க்கை. அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அதன் மீது உறுதியாக இருந்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் அன்பிருக்கிறவர்களே. அதே நேரத்திலே யாருடைய வாழ்க்கை பாவத்திலே, யாருடைய வாழ்க்கை குற்றத்திலே, யாருடைய வாழ்க்கை அல்லாஹுவை விட்டு மறதியிலே கழிகிறதோ அவர்களை பார்த்து மலக்குகள் சொல்லுவார்கள், அஹ்ரிஜி அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா كانت في الجسد خبيث أخرجي دميمة وأبشري بحميم وغساق وآخر من شكله أزواج فلا يزال يقال لها ذلك حي. الله أكبر. அந்த உயிரை பார்த்து சொல்லுவார்கள், அட பாவத்திலே வளர்ந்த ஆத்மாவே, இதிலே பாவத்திலே வளர்ந்த ஆத்மாவே, பாவமிக்க நாற்றம் உடைய உடலில் வளர்ந்த ஆத்மாவே. பாவம் என்ன?
பாவம் என்ன? உடலுக்கு அசுத்தத்தை, நாற்றத்தை கொடுக்கக்கூடியது. சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் கோபத்தோடு நீ வெளியே வா. அல்லாஹ்வின் மேலே எப்படி நல்லவர்களுக்கு, அல்லாஹ் இன்றைய தினம் உங்கள் மீது கோபத்தோடு இல்லை, அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு வெளியே வாருங்கள். இந்த உயிருக்கு எப்படி? அல்லாஹ்வின் கோபத்தோடு வெளியே வா. எப்படி வெளியே வர முடியும்? எப்படி வெளியே வர முடியும்? எங்கே தப்பிக்க முடியும்? எங்கே ஓட முடியும்? ஓடும் உயிர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குகளுடைய பிடியில் இருந்து அந்த உயிர் தப்பிப்பதற்காக உடலிலே அங்கும் இங்கும் என்று அலைந்தோடும். மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள். நல்ல உயிராக இருந்தால் அன்பிற்கினியவர்களே, ஒரு பாலிலே ஒரு மூடியை அல்லது ஒரு சிறிய நூலை அதை உள்ளே நுழைத்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அது போன்று இருக்கும். கெட்ட உயிராக இருந்தால் ஒரு முள்ளுள்ள மரத்திலே கம்பளி போர்வையை போட்டு இழுத்தால் எப்படி நார் நாராக கிழிந்து வருமோ அது போன்று அந்த கெட்ட உயிர் அல்லாஹ்வுடைய தண்டனையோடு வெளியே வரும். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குர்ஆனிலே சொல்லுகிறான் பாருங்கள். وَلَوْ تَرَى إِذِ الظَّالِمُونَ فِي غَمَرَاتِ الْمَوْتِ وَالْمَلَائِكَةُ بَاسِطُو أَيْدِيهِمْ أَخْرِجُوا أَنفُسَكُمْ الْيَوْمَ تُجْزَوْنَ عَذَابَ الْهُونِ. பாவத்திலே திளைந்த அல்லாஹ்விற்கு அநியாயம் செய்த ஆத்மாவை பார்த்து சொல்லுவார்கள் மலக்குகள், கைகளை விரித்துக் கொண்டு வெளியே வா. அஹ்ரிஜூ அன்ஃபுஸக்கும், உன்னையே நீ வெளியாக்கிக்கொள், உன்னையே நீ வெளியாக்கிக்கொள். அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன். உனக்கு அல்லாஹ்வுடைய கேவலத்திற்குரிய வேதனை இருக்கிறது, அதை சுவைக்க நீனாகவே வெளியே வா சொல்லுவார்கள். என்ன செய்யப்படும்? அந்த உயிரை எடுத்து மலக்குகள் வானத்திலே கொண்டு செல்வார்கள். வானத்திலே அந்த உயிர் கொண்டு செல்லப்படும். மலக்குகள் சொல்லுவார்கள், மா ஹாதிஹி ரீஹுல் முன்தினா, எவ்வளவு நாற்றம் அடிக்கக்கூடிய உயிராக இருக்கிறதே, இது யாருடைய உயிர்? ஃபுலான் இப்னு ஃபுலான், ஃபுலான் இப்னு ஃபுலான், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மனிதருடைய பிள்ளை, இன்னார் மனிதருடைய பிள்ளை, இன்னார் மனிதருடைய பிள்ளையுடைய உயிர் என்று சொல்லப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கட்டளையிடுவான், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, திறக்காதீர்கள். எப்படி திறக்காதீர்கள்? லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகளை திறக்காதீர்கள். வலா யதுகுலூனல் ஜன்னah, இங்கே நுழைய முடியாது, இங்கே நுழைய முடியாது, சொர்க்கத்திலே நுழைய முடியாது. ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் கியாத், இதுவரை ஊசியின் நுழைக்குள் ஒட்டகம் நுழையும் வரை. லா இலாஹ இல்லல்லாஹ். ஊசியின் நுழைக்குள் ஒட்டகம் நுழையும் வரை சொர்க்கத்திலே நுழைய முடியாது. وَكَذَلِكَ نَجْزِي الظَّالِمِينَ. அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்பான். லஹும் மின் ஜஹன்னம மிஹார் வ மின் ஃபௌகிஹிம் கவாஷ். நபியே, அவர்களை கபரிலே கொண்டு செல்வார்கள், கீழே விரிப்புகளை விரிப்பார்கள். என்ன விரிப்பு? நரகத்தின் விரிப்புகளை விரிப்பார்கள். அவனுக்கு போர்வையாக நரகத்தின் போர்வையை போற்றுவார்கள். وَكَذَلِكَ نَجْزِي الْمُجْرِمِينَ. பாவிகளுக்கு அல்லாஹ் இப்படித்தான் தண்டனையை கொடுப்பான், இப்படித்தான் கூலியை கொடுப்பான். இதுதான் அன்பிற்கினியவர்களே தவிர்க்க முடியாத தனிமை. அல்லாஹ் அக்பர். யார் உதவிக்கு வர முடியும்? யார் உதவிக்கு வர முடியும்? நம்முடைய பெற்றோர்கள் வருவார்களா? எதுவரை வருவார்கள்? நம்முடைய செல்வம் வருமா?
எதுவரை வரும்? நம்முடைய குழந்தைகள் வருவார்களா? எதுவரை வருவார்கள்? நாம் பெற்ற கல்வி, நாம் பெற்ற புகழ் வருமா? எதுவரை வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்கள். எது சிறந்தது என்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எது சிறந்தது என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் விஷயம், நீங்கள் இறந்ததோடு உங்களுடைய மரணத்தோடு உங்களை விட்டு பிரிந்து விடும். இரண்டாவது விஷயம், கபர் வரை உங்களை தொடர்ந்து வரும். மூன்றாவது விஷயம், கபருக்கு உள்ளேயும் உங்களை சந்திக்க வரும். எது நாம் இறந்ததோடு நம்மை விட்டு பிரிந்து விடும்? எது பிரியும்? ஆஹா ஆஹா, எவ்வளவு அழகாக அல்லாஹ் நமக்கு வருமானத்தை கொடுக்கிறான். எவ்வளவு செல்வத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். எந்த செல்வத்திற்காக காலையில் இருந்து மாலை வரை அந்த மனிதன் உழைத்தானோ, இந்த செல்வத்திற்காக காலையில் விழித்ததில் இருந்து இரவு தூங்கும் வரை சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த மனிதன் தன்னுடைய உடலையும் வருத்தி கொண்டு, உள்ளங்களையும் வருத்தி கொண்டு தன் மனைவிக்காக, மக்களுக்காக சம்பாதித்தானோ, அந்த செல்வம் அவனுடைய உயிர் அவன் உடம்பில் இருந்து எடுக்கப்பட்ட உடனேயே அவனை விட்டு பிரிந்து. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்து அவன் புகழ். முதல் விஷயத்தில் வருகிறேன். அவன் புகழ், என் பெயர் மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக பேசப்பட வேண்டும். என் பெயர் எல்லா பத்திரிகைகள்